வெரிகோஸ் வெயின்ஸ்னா என்ன? கால்ல ஏற்படக்கூடிய இரத்த குழாய்கள் புடைக்கிறது பேர் தான் நம்ம வெரிகோஸ் வெயின்ஸ்னு சொல்றோம். ஸோ இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் யாருக்கு ரொம்ப காமன் அப்படின்னு பார்த்தோம்னா, யார் ஒருத்தர் ரொம்ப நேரம் நிற்கிறாங்க, டிராஃபிக் போலீஸ், ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் டீ மாஸ்டர்ஸ், சர்ஜன்ஸ். பிகாஸ் ரொம்ப நேரம் நிற்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம காலில் வந்து ரத்த குழாய்கள் வந்து ரத்தம் எடுத்துகிட்டு போகிற ரத்த குழாய்கள், ரத்தம் ரிட்டன் ஹார்ட்டுக்கு எடுத்து போகிற ரத்த குழாய்கள் இருக்குது. ஸோ இந்த ஆர்ட்ரிஸ் அண்ட் வெயின்ஸ், அது ஆர்ட்ரி வந்து ரத்தம் எடுத்துகிட்டு போகுது காலுக்கு, வெயின்ஸ் வந்து ரிட்டன் ரத்தம் எடுத்துகிட்டு போகுது ஹார்ட்டுக்கு. ஸோ ரிட்டன் ரத்தம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அங்கங்கே ஒரு செக் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் தான் வால்வ்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ மெயினாக இப்போது கீழே இருக்க கிரவுண்ட் வாட்டர் எப்படி மேலே ஏறும்? அன்லஸ் மோட்டர் போடாமல் அது ப்ரெஷர் இல்லாமல் அது மேலே ஏறாதுல்ல. அதே மாதிரி காலுக்கு ஒரு ப்ரெஷர், அதாவது அந்த காஃப் மசில்ஸ் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குது. அந்த ப்ரெஷரில் வந்து அந்த ரத்தம்லாம் ரிட்டன் மேலே ஏறுது. இப்போ ஏற ரத்தம் கீழே இறங்காமல் இருக்கிறதுக்கு அந்த வால்வ்ஸ் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த ரொம்ப நேரம் நிற்கிறதுனால என்ன ஆகுது, அந்த வால்வ்லாம் கொஞ்சம் வீக் ஆகி அந்த மேலே ஏற ரத்தம் திரும்பி கீழே இறங்குது. ஸோ இப்போ ரத்தம் எக்ஸஸாக தேங்கிறதுனால அந்த ரத்த குழாய் வீங்கிறதுனால தான் இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வருது. ஸோ சிம்டம்ஸ் பார்த்தா ஃபஸ்ட்டு ஸ்வெல்லிங், கால் வீக்கம் வரும். ரெண்டாவது வந்து பார்த்தா கால் கலர் சேஞ்ச் ஆகும். தேர்ட் வந்து பார்த்தோம்னா அரிப்பு ஏற்படும். அது அரிப்பை சுரிஞ்சாக்கா புண்ணாகும். அந்த புண்ணு அல்சராக மாறும். அப்புறம் ப்ளீடிங் வரலாம். அதுக்கப்புறம் ஆறா புண்ணா கூட மாறலாம். ஸோ இதெல்லாமே வந்து சிம்டம்ஸ் ஆஃப் வெரிகோஸ் வெயின். ஸோ இனிஷியலாக பேஷண்ட்ஸ் ரத்த குழாய்கள் புடைக்கும் போதே பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. அது காம்ப்ளிகேட் ஆகும்போது தான், கால் கலர் மாறும்போது கூட அவங்களுக்கு பெருசாக தெரியல. அது சொரியும் போது, புண்ணாகும் போது, ரத்தம் வரும்போது தான் அதை பயந்துட்டே வந்து காமிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் வரும்போது அந்த வெயின்ஸில் இருக்க ப்ரெஷர் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஜாஸ்தி ஆக ஆரம்பிக்குது. அண்ட் காலம் வந்து பார்த்தோம்னா அந்த தோல் வந்து திக்கனிங் ஆகி அப்படியே சுருங்கத்துக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வெரிகோஸ் வெயின்ங்கிறது இந்த ரத்த குழாய்கள் புடைக்கிறது தான் வரது தான். ஆனால் இது கரெக்டாக முன்னாடியே வந்து காமிச்சா, அதுக்கான ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கம்ப்ளீட்டாக நம்ம அந்த டிசீஸ் ஏற்படுத்தக்கூடிய சிம்டம்ஸ் இல்லாமல் கூட நம்மளால் வாழ முடியும். வெரிகோஸ் வெயினால் வர கால் வலி வந்து கண்டக்கால் வலியும் பாத வலியும் இருக்குமே தவிர முட்டி வலி பெருசாக வராது. ஸோ நிறைய பேர் நான் பார்க்க முடியுது பேஷண்ட்ஸ் என்னென்னா, மூட்டு வலி, மூட்டுக்கு பக்கத்தில் லைட்டாக ரத்த குழாய்கள் புடைச்சிருக்கும், ஸோ அதனால தான் எனக்கு மூட்டு வலி வருது. அப்படி கிடையாது. வெயிட் இன்க்ரீஸாக இருக்கிறதுனால, ஜாயிண்ட் டேமேஜ்னால உங்களுக்கு மூட்டு வலி வர்றதுக்கான காரணம் இருக்கும் தவிர, இந்த வெரிகோஸ் வெயினால் மூட்டு வலி வர்றதுக்கான சான்சஸ் கம்மி. ஆர் பல்ஜ் ஆகிற இடத்துல மட்டும்தான் பெயின் இருக்குது அப்படின்னா அது வேணால் பாசிபிலிட்டி இருக்குது. பேஷண்ட்ஸ் வந்து இப்போ வெரிகோஸ் வெயினால் வராங்க, அவங்களுக்கு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். அது எப்படி நம்ம டயக்னோசிஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், டாப்லர் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் சொல்லுவோம். ஸோ அது பண்ணும்போது என்ன தெரியும்னா, நம்மளுக்கு ரத்த குழாய்கள் வால்வ் டேமேஜ் இருக்குதா, இல்லை எந்த அளவுக்கு மோசமான வால்வ்ஸ் டேமேஜ் இருக்குது, பர்ஃபரேட்டர்ஸ்னு சொல்லுவோம். அதாவது பெரிய ரத்த குழாயும் சூப்பர்ஃபிஷியல் ரத்த குழாயும் ஜாயின் ஆகிற அந்த ஜங்ஷன்ஸ் பேர் தான் பர்ஃபரேட்டர்ஸ். அதில் ஏதாவது வீக்னஸ் இருக்கா எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக அந்த டாப்லர் ஸ்கேனில் தெரிஞ்சுக்கிறோம். இப்போது வெரிகோஸ் வெயினுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, முன்னாடி என்ன பண்ணுவோம்னா, நம்ம சின்னதாக ஓப்பன் சர்ஜரி பண்ணி அந்த ரத்த குழாயை கண்டுபிடிச்சி, அந்த ரத்த குழாயிலேருந்து வரக்கூடிய மெயின் ரத்த குழாயில் இருக்கக்கூடிய சப் ரத்த குழாய்களெல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணிவிட்டு, அந்த மெயின் ரத்த குழாய் எங்கே தொட வரைக்கும் வருதோ அதை ஃபுல்லாக உரிச்சு எடுத்துருவோம். ஸோ தட் திரும்பவும் வந்து பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக இது வந்து முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம் ஓப்பன் சர்ஜரியில். இப்போது நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சு வெரிகோஸ் வெயின் ட்ரீட்மெண்ட்டில். ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன், லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ், க்ளூ இன்ஜெக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்ததுனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக பேஷண்ட் செலக்ட் பண்ணி பேஷண்ட்டுக்கு அட்வைஸ் கொடுத்து அதை ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்கிறோம். அண்ட் மோரோவர் பேஷண்ட்ஸ் வந்து இந்த நோயை பற்றின அறிதலும் புரிதலும் இருக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவாக நம்ம சொல்கிறதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த சிம்டம்ஸ், இந்த டிசீஸ் சிம்டம்ஸ் எல்லாமே இல்லாமல், ரெக்கரன்ஸ் இல்லாமல் ரொம்ப நாள் நலமாக வாழ முடியும். லேசர் ட்ரீட்மெண்ட் சொன்னேன் நான் உங்களுக்கு. ஸோ லேசர் ட்ரீட்மெண்ட்டில் எந்த ஒரு கட் பண்ணி இழுத்து அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டோம். ஸோ லேசர் ட்ரீட்மெண்ட்டும் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன்லையும் நம்ம கையில் வென்ஃப்ரான் போடுறோம்ல இந்த ட்ரிப்ஸ் ஏற்றுறதுக்கு, அது மாதிரி காலிலே வந்து அந்த ட்ரிப்ஸ் போடுற மாதிரி அந்த வென்ஃப்ளான் போட்டு அது வழியாக அந்த லேசர் ஃபைபரை உள்ளே கொண்டு போய் கம்ப்ளீட்டாக அந்த ரத்த குழாய்கள் எந்த இடத்துல வந்து ஆரம்பிக்குதோ, அந்த டிசீஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து அந்த ரத்த குழாய்கள் அப்படியே அந்த லேசர் மூலயமா பொசுக்கி வந்து அந்த ரத்த குழாய்கள் நம்ம சுருக்கிற மூலயமா அதனால் ஏற்படக்கூடிய அந்த ரத்த குழாய்கள் புடைப்பை நம்ம தவிர்த்து நம்ம அந்த வூண்ட் ஹீலிங்கை பெட்டராக்கும். லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ண பிறகு காலில் ஆறா புண்ணா இருந்த புண்ணு கூட கண்டிப்பாக ஆறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவாக ஸ்டாக்கிங்ஸ், அதாவது சாக்ஸ்ன்னு சொல்லுவோம், அது வந்து இந்த ஹேர் வாஷஸில் போடுறாங்களே அந்த மாதிரி திக் சாக்ஸ் இருக்கும். அது கம்பல்சரி
ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு போடுற மாதிரி தான் இருக்கும். இது போட தான் வந்து ஃபர்தராக திருப்பியும் அதனால வரக்கூடிய ஆக்சசரி வெயின் ரீகேனலேஷன் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். வெரிகோஸ் வெயினால நீங்கள் அவசப்படுறீங்க, கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு காலில் புண் ஆகுது அண்ட் அல்சர் வருது, ப்ளீடிங் வருது, அதுக்காக நீங்கள் ஆப்ரேஷனுக்காக பயந்து வீட்லேயே இருந்து கஷ்டப்பட்டு கால் வலியோட இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நோயிலேருந்து நிரந்தர தீர்வு கிடைக்கும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. பார்த்துக்கோங்க.